எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தம் டேலியில் 28 குரூப் இருக்கு. அந்த 28 குரூப் என்னென்ன குரூப்பு, எதுக்காக அந்த குரூப் இருக்கு அப்படிங்கிறத பற்றியில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னா 28 குரூப் இருக்கு. நீங்கள் பேசுறது என் காதில் விழாது, அதனால நான் சொல்லும்போது என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லி பாருங்க. டேலியில் மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னா 28 குரூப் இருக்கு. அந்த 28 குரூப் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரூப் அப்படிங்கிறதுனா என்ன? குரூப் அப்படிங்கிறது group means collection of same nature of ledger for reporting purposes. குரூப் அப்படிங்கிறது என்னன்னா collection of same nature of ledger. எதுக்காகனா for reporting purposes. reporting purposes தான். நீங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டில கேபிட்டல் லோன் லைபிலிட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு 20 டெபாசிட் போட்டுமா, ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லா லெட்ஜரையும் சேர்த்து மொத்தமாக டெபாசிட் இவ்வளவு. ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்கும், 10 பேர் பார்ட்னராக இருப்பான், 10 பேருடைய கேபிட்டலையும் ஒன்றா சேர்த்து கேபிட்டல் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சேலரினாக்க ஒரு கம்பெனியில் ஒரு 200 எம்ப்ளாய் இருப்பான், அந்த 200 எம்ப்ளாயுடைய சேலரியும் மொத்தமாக கூட்டி சேலரின்னு ஒருத்த லைனில் போட்டு 1.5 கோடின்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா குரூப்பிங் அப்படின்னு பேர். அந்த மாதிரி டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது, மற்ற எந்த சாஃப்ட்வேர்லையும் கிடையாது, டேலியில் மாத்திரம்தான் இருக்குது. டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ குரூப் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். குரூப் அப்படிங்கிறது என்ன? collection of same nature of ledger for reporting purposes. Group means collection of same nature of ledger for reporting purposes. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க வந்து படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறது மறக்காம இருக்கணும்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்டை எந்த வாத்தியார் எடுக்கிறாரோ அந்த சப்ஜெக்டை அந்த வாத்தியாருடைய ஸ்டைல்ல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோ, உங்களுக்கு அது பதில் நல்ல மண்டலம் ஏறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியார் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. இப்போ காஸ்டிங் கிளாஸில் போயிட்டு ஹரிகரன் கிளாஸ் எடுத்தீங்கன்னா சிஏ ஹரிகரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எடுத்தாருன்னா அவர் பாட்டு கடகடன் பேசிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுவார். அவருடைய ஸ்டைலில் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும். காஸ்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் பட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவருடைய சப்ஜெக்ட் நீங்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் டேக்ஸ் அல்லது ஜிஎஸ்டி படிக்கிறீங்க அப்படின்னா என்எஸ் கோவிந்தன் அவர் எப்படி கிளாஸ் எடுப்பார்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் இஸ் த அப்படின்னு அப்படியே இழுப்பார். ஸோ அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த வாத்தியார் எப்படி எடுக்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். இப்போ நான் டேலி எடுக்கிறேன் அப்படின்னா டேலி ஸ்ரீனிவாசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் சென்னை அப்படிங்கும்போது நான் எப்படி கிளாஸ் எடுக்கும்போது எப்படி பேசுகிறனோ அதே ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி சொல்லி பாரும்போது உங்கள் மண்டையில் உங்களை அறியாமலே என்ன பண்ணும், அது போய் மேலே உள்ள உட்காந்துரும். ரைட்டா? அதே மாதிரி தான் குரூப் அப்படிங்கிறது என்ன? குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன், நான் எப்படி அந்த கையெல்லாம் அசைச்சு எப்படி பேசுகிறேன், அந்த மாதிரி நீங்களும் பேசணும். ஓகேவா? நீங்கள் பாட்டு அப்படியே கையை கட்டிட்டு குரூப்பு அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் படிக்கும்போது கையை காலெல்லாம் அப்படி ஆட்டிக்கிட்டி படிக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த ஆக்டிவ்னஸ் வரும். குரூப் அப்படிங்கிறது என்ன? collection of same nature of ledger for reporting purposes. Exact reporting purposes அப்படி படிக்கணும். ஸோ குரூப் அப்படிங்கிறது என்ன? collection of same nature of ledger for reporting purposes. அப்போ டேலியில் மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னா 28 குரூப் இருக்கு. டேலியில் மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு? 28 குரூப் இருக்கு. அப்போ அந்த 28 குரூப் என்னென்ன குரூப், எவ்வளோ இருக்கு, எதுல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னன்னு சொல்லியிருக்கேன்? collection of same nature of ledger for reporting purposes. திரும்ப திரும்ப சொல்றதுனால உங்க மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது அந்த 28 குரூப்பை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, P&L 15 குரூப், பேலன்ஸ் ஷீட்ல பிரைமரியில 15 குரூப், செகண்டரி குரூப் 13. பிரைமரி குரூப் 15, செகண்டரி குரூப் 13. 28 குரூப் எப்படி பிரிக்கலாம்? பிரைமரி செகண்டரி. பிரைமரினா மெயின் குரூப், செகண்டரினா அந்த பிரைமரி குரூப் கீழே இருக்கிற அடிஷனல் குரூப்ஸ். பிரைமரி குரூப்பை 15 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, P&L-க்கு 6 குரூப், பேலன்ஸ் ஷீட்டுக்கு 9 குரூப். இன் ஜெனரல் லெட்ஜர் ஆர் கிளாசிஃபைடு ஒன்லி 2 பிராட் கேட்டகரி. ஒன் இஸ் கால்டு P&L லெட்ஜர், இன்னொன்னுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். லெட்ஜர் எதை எடுத்தாலும் ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று P&L, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். லெட்ஜர் வந்து மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று P&L, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். லெட்ஜர் மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு?
ரெண்டே கேட்டகரி தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா P&L, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? லெட்ஜர் மொத்தம் எத்தனை கேட்டகரி? ரெண்டே கேட்டகரி தான். என்னென்ன இருக்கு? ஒன்று P&L லெட்ஜர், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். அதனால தான் சொன்னேன், இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses is depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an income. அதே மாதிரி சொல்லி பார்க்கணும். In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses, it depends the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Similarly, in your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is a liability. If the nature of the ledger is a P&L, it is income. அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டெஃபினட்டாக லெட்ஜர் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ ப்ராட் கேட்டகரி ஒன்லி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா P&L லெட்ஜர், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். ஓகேவா? லெட்ஜர் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ ப்ராட் கேட்டகரி. ஒன் இஸ் கால்டு P&L லெட்ஜர், அனதர் ஒன் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்கு. 28 குரூப்ல பிரைமரி 15, செகண்டரி 13. பிரைமரி குரூப் 15 ரெண்டா பிரிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப் P&L குரூப்ல 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. அந்த P&L இப்போ 6 குரூப் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். P&L குரூப்ல என்னென்ன இருக்கு? 6 குரூப். இதை எப்படி படிக்கணும்? என்னென்ன குரூப் இருக்குன்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ். இது எப்படி படிக்கணும்? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஓகேவா? நீங்க எப்படி படிக்கணும்? P&L என்னென்ன குரூப் இருக்கு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். என்னென்ன குரூப் இருக்கு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இந்த செஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு அந்த 28 குரூப்பும் அப்படியே மனப்பாடமா நீங்க சொல்லணும். இன்னைக்குள்ள இதை நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும், பண்ண முடியும் உங்களால நினைச்சா. ஓகேவா? P&L மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னா 6 குரூப் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். என்னென்ன குரூப் இருக்கு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். என்னென்ன குரூப் இருக்கு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வருவோம். பர்ச்சேஸ் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ், இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா P&L பர்ச்சேஸ், மூணாவது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் வந்து நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பர்ச்சேஸை நீங்க எப்படி பிரிக்கலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ். என்னது? ட்ரேடிங் P&L. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா P&L பர்ச்சேஸ். P&L, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பர்ச்சேஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்? இதெல்லாம் நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, இப்போ தான் நம்ம சொல்கிறது தான். ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ், P&L பர்ச்சேஸ், பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் எப்படி பிரிக்கலாம்? ட்ரேடிங் P&L, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பிரிக்கலாம். முதல்ல வந்து பர்பஸ் பார்ப்போம். பர்பஸ் என்ன பர்பஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்? பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பர்பஸ் வந்து ட்ரேடிங் P&L எதுக்காகனா பையிங் அண்ட் செல்லிங். நம்ம வந்து ட்ரேடிங் எதுக்கு பண்றோம்? ட்ரேடிங் P&L எது வரும்? பையிங் அண்ட் செல்லிங். ஓகேவா? பையிங் அண்ட் செல்லிங். P&L எதுக்காக அப்படின்னா ஆப்ரேட்டிங், அதை நடத்துறதுக்கு. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா put to use in business. put to use in business. பிசினஸ்ல பயன்படுத்துறதுக்கு. ஓகேவா? பர்பஸ் முதல்ல 3 வகையான பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் எத்தனை இருக்கு? 3 வகை. ஒன்று ட்ரேடிங் P&L. நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். அரிசி, பருப்பு, எண்ணெய், உளுந்து இதெல்லாம் எதுக்கு வாங்குறேன்? விற்கிறதுக்காக தான் வாங்குறேன். ஸோ அதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா ட்ரேடிங் P&L அதில் வரும் பர்ச்சேஸ் அப்படின்னு மொத்தமாக வரும். கலெக்டிவாக பர்ச்சேஸ்னு வரும். ஒரு மளிகை கடை எடுத்தீங்கன்னா 1000 ஐட்டம் இருக்கும். 1000 ஐட்டத்துக்கு போட்டு உப்பு பர்ச்சேஸு, புளி பர்ச்சேஸு, மிளகா பர்ச்சேஸு, சர்க்கரை பர்ச்சேஸு அப்படின்னு போட்டோன்னா P&L பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் இன்வென்ட்ரி. ஸோ அந்த புளி, உப்பு, புளி, மிளகா, காரம் இதெல்லாம் இன்வென்ட்ரியில் மெயின்டைன் பண்ணிப்பேன். எல்லாத்தையும் கலெக்ஷனாக சேர்த்து பர்ச்சேஸ்னு மொத்தமாக போட்டுருவேன். ஸோ ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ், அதாவது வாங்கி விற்கிறோம் இல்லையா,
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா பிஎன்எல்ல சாரி ட்ரேடிங் பிஎன்எல்ல பர்ச்சேஸ் அப்படின்னு வந்துடும், ஒரே லைன்ல வந்துடும் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ். எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல எக்ஸ்பென்ஸ்னா என்னன்னு தெரியும். எக்ஸ்பென்ஸ்னா என்ன? செலவு. செலவுனா என்ன? எக்ஸ்பென்ஸ் அப்படிமா? அப்படி கிடையாது. எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். நான் இப்போ இந்த சொல்ற வேற பத்தியா, வாயில பேர் வர மாதிரி வைனா வாந்தின்னு வைக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் சொல்ற டெஃபினேஷன், இது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து நீங்க என்னுடைய வீடியோவை பார்த்து நோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். இது கேட்டா சொல்ல தெரியணும். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றதுக்காக பண்ணக்கூடிய பேமெண்ட் தான் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க வீட்ல இருந்து காலேஜ் போறீங்க, போகும்போது பஸ்ஸுக்கு காசு கொடுத்துட்டு போறீங்க. அப்ப அது நீங்க பஸ் காசு கொடுக்குறீங்க, டிராவல் பண்றீங்க. உங்க வீட்டில் டிவி பார்க்குறீங்க, ஃப்ரிட்ஜு ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, ஏசி ஓடுது, இதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க, ஈபிக்கு காசு கொடுக்குறீங்க, பேமெண்ட் பண்றீங்க. உங்க வீடு வாடகை வீடா இருந்துச்சுன்னா வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு வாடகை கொடுக்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரெண்ட் பெய்டு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ரெண்ட் அப்படி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். அடுத்தது சர்வீஸ். சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. நேரத்தை பணமாக்குதல். சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. நேரத்தை பணமாக்குதல், அதுக்கு பேர் தான் அது சர்வீஸ் அப்படின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வரேன், உங்களுக்கு நான் டேலி கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் டேலி கிளாஸ் எடுத்துட்டேன்னா எனக்கும் அட்டண்டன்ஸ் உண்டு, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் உண்டு, எனக்கு சம்பளம் உண்டு, நீங்க எக்ஸாம் எழுதலாம். இதான் பெனிஃபிட். ஓகேவா? இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் உண்டு, எடுத்துக்கலாம். நான் 2 நாள் சரி போனா போது விடுவாங்க. நான் மாசத்துக்கு 10 நாள் லீவ் எடுத்தா எனக்கு எப்படி சம்பளம் தருவாங்க? தரமாட்டாங்க இல்லையா? அதனால சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. நேரத்தை பணமாக்குதல், அதுக்கு பேர் தான் என்ன? சர்வீஸ் அப்படின்னு. நேரத்தை பணமாக்குதல். இப்ப அந்த மாதிரி அது எங்க வரும் அப்படின்னா, நேரத்தை பணமாக்குதல் அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்எல் வரும். ட்ரேடிங் பிஎன்எல் கீழே வரும். பிஎன்எல் ட்ரேடிங் பிஎன்எல் எப்படி இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், இந்த பக்கம் சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்துடும். அவுட் ஆஃப் த கிராஸ் ப்ராஃபிட் வாட் ஆர் த எக்ஸ்பெண்டிச்சர் வி இன்கர்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல எக்ஸ்பென்ஸா வரும். ஃபைனலா நெட் ப்ராஃபிட், தட் நெட் ப்ராஃபிட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஎன்எல். ரைட்டா? ஸோ எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். இது எதுக்காகனா பிஸ்னஸ்ல யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அரிசி பருப்பு உப்பு படி விற்க போறேன். ஆனால் அதையெல்லாம் தரையில் கொட்டி வைக்க முடியும்? அதை நான் ரேக்கில் அடிச்சு வச்சிருப்பேன். அந்த ரேக் எனக்கு ஃபிக்ஸட் அசெட். நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருப்பேன், ஃப்ரிட்ஜ் எனக்கு ஃபிக்ஸட் அசெட். எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அது எனக்கு ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன? ஃபிக்ஸட் அசெட். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேசஸ் வந்து 3 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிஎன்எல், இன்னொன்று பிஎன்எல், மூணாவது பேலன்ஸ் ஷீட். பர்ச்சேஸ் எத்தனை வகை? 3 வகை. ஒன்று ட்ரேடிங் பிஎன்எல், இன்னொன்று பிஎன்எல், இன்னும் மூணாவது பேலன்ஸ் ஷீட். அடுத்தது ட்ரீட்மெண்ட். அடுத்தது ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் என்ன வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். காமனாக வந்து பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். பட் ஆப்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் நேம். எக்ஸ்பென்ஸ் நேம் அதாவது ட்ரீட்மெண்ட்டு அல்லது லெட்ஜர் நேம் அப்படி வச்சுக்குவோம். ட்ரீட்மெண்ட்டு அல்லது லெட்ஜர் நேம் அப்படி வச்சுக்கலாம். லெட்ஜர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிஎன்எல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் பேர் வந்துடும். அதுக்கு பேர் என்ன? அந்த எக்ஸ்பென்ஸு பேர் அது வந்துடும். ஓகேவா? இது பிஎன்எல்லுக்கு ஃபிக்ஸட் அசட்டோட பேர் வரும். பிஎன்எல்லுக்கு ஃபிக்ஸட் அசட்டோடைய நேமில் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு வந்து பர்ச்சேஸ்னு ஒரே லெட்ஜர். எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன எக்ஸ்பென்ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் பேரில் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்ட்னா ரெண்ட்டு, சேலரினா சேலரி. ஓகேவா? பிரிண்டிங் ஸ்டேஷனரி அப்படின்னு பேப்பர், பீரியாடிக்கல், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பேரில் வந்துடும். ஏஎம்சி சார்ஜஸ் அந்த மாதிரி. ஃபிக்ஸட் அசட்னா இப்போ லேண்டு, பில்டிங், பிளான்ட்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர், டூல்ஸு, டேக்கிள்ஸு, அந்த மாதிரி உனக்கு ஃபிக்ஸட் அசட் பேரில் வந்துடும் லெட்ஜரில். அடுத்தது இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ். இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் வேணுமா வேண்டாமா? இன்வென்ட்ரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மெயின்டைன் போடுவோம். இன்வென்ட்ரி மெயின்டைன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இதுக்கு நம்ம இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட், இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் கிளியரா? பர்ச்சேஸ் கிளியரா? பர்ச்சேஸ் கிளியர்னா ஒரு டம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. இது எப்படி இருக்கு? இந்த கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கா? ரைட், ஓகே. பர்ச்சேஸ் P&L மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு? 6 குரூப் இருக்கு. முதல்ல பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ்னா என்ன? அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ் அப்படின்னா குட்ஸ் ஆர் இதாவது நானா கொடுக்கறது. ஓகேவா? இதெல்லாம் நானா கொடுக்கறது. சேல்ஸ் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். இதெல்லாம் நானா கொடுக்குற டெஃபினேஷன். அதனால தான் இப்போ நான் சடனா திங்க் பண்ணி கொடுக்குறேன். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? சேல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். அங்கேருந்து ஷர்மிளா வராங்க. சார் உங்க வீட்டுக்கு 2 கிலோ சக்கரை கொடுக்குறாங்க. மளிகை கடையில் இருக்கிற வரைக்கும் அந்த சக்கரை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். 2 கிலோ சக்கரை கொடுங்க கேட்குறாங்க. ஏமா ஒரு 200 ரூபா கொடு, 120 ரூபா கொடுமாங்கிற. 120 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 120 ரூபாவை வாங்கி போட்டுன்னு நான் 2 கிலோ சக்கரை தூக்கி கையில் கொடுக்குறேன், எடுத்துட்டு அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா பேக் பண்ணி நான் ஒரு கையில் கொடுக்குறேன் இல்லையா? அப்போ வந்து இது வரைக்கும் நீ காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் எனக்கு உரிமையா இருந்த அந்த சக்கரை நீ காசு கொடுத்ததுனால உனக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விற்காத வரைக்கும் அந்த சர்க்கரையை நானே கூட திக்கணும்னு நினச்சா தின்னுடலாம். ஓகேவா? இப்போ நான் காசை வாங்கிட்டேன். அது காசை வாங்கினதுக்கு அடையாளமாக நான் என்கிட்ட இருந்த பொருளை டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ், என்கிட்ட இருக்கிற பொருளை தூக்கி உனக்கு நான் கொடுக்குறேன். அது இனிமேல் நீ யூஸ் பண்ணிக்கலாம், உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் எதுக்காக? ஃபார் கன்சிடரேஷன். நான் ஒன்றும் சும்மா தூக்கி கொடுக்கல, ஃபார் கன்சிடரேஷன். ஆனால் அந்த கன்சிடரேஷன் மேபி அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட், எப்படி வேணா இருக்கலாம். மேபி அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட். இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். குப்புசாமின்னு ஒருத்தன் வரான், அவன் எனக்கு வேண்டியப்பட்டவன். 60 ரூபா சக்கரையை 40 ரூபாய் கொடுப்பேன், இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். ராமசாமின்னு ஒருத்தன் வரான், அவன் யாருன்னே தெரியாது, எல்லாருக்கும் 60 ரூபான்னா அவனுக்கு 60 ரூபாய் கொடுப்பேன். ரெங்கசாமின்னு ஒருத்தன் வரான், அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். சார் நான் அந்த மாதிரி எனக்கு 2 கிலோ சக்கரை வேணும், காசை நாளைக்கு தரேங்கிறான். ரைட்டு, ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கன்சிடரேஷன், அந்த கன்சிடரேஷன் இன்அடிக்குவேட்டாக இருக்கலாம், அடிக்குவேட்டாக இருக்கலாம், இப்போ இமிடியேட்டாக இருக்கலாம் அல்லது லேட்டராக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் இஸ் கால்டு சேல்ஸ். இதெல்லாம் நான் எழுதுற டெஃபினேஷன், இது கூகுளில் கிடையாது. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா என்ன? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா என்ன? வாட் இஸ் கால்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், வாட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்? இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்ற ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றேன். ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள்டு கம்ப்யூட்டர் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மானிட்டர், மவுஸு, கீபோர்டு, மதர் போர்டு, ப்ராசஸர், இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி ஒரு 4 மெக்கானிக்கை போட்டு அதை அசெம்பிள் பண்ணி அசெம்பிள்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் கஸ்டமைசேஷன், கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டர் ஐ கேன் ஸ்பெசிஃபை த, ஐ கேன் மென்ஷன் த, அல்லது ஐ கேன் டு நோ த ரா மெட்டீரியல் காஸ்ட் இன் த ஃபினிஷ்டு குட்ஸ். 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கும். 10 கம்ப்யூட்டர் தயார் பண்ணியிருக்கேன்னா அதில் 10 மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 10 மவுஸு, 10 கீபோர்டு, 10 ப்ராசஸர். இதில் ஒன்னொன்னுடைய காஸ்ட்டையும் என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சா 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதுக்கு பேர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்.
அந்த மாதிரி 1-to-1 ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அதுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பேரு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு எல்லாம் எக்ஸாம்பிள்னா ஒரு ரூம்ல போட்டு 4 பேரை உட்கார வச்சு நான் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண விட்டுருக்கேன். அதில் ஏங்கிறவன் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வான். சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட 10 நிமிஷம் நின்னா போதும், கற்பூர புத்தி. இன்னொருத்தான் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வேலை பார்ப்பான், அவன் வந்து வாழை புத்தி. வாழைத்தாரை வந்து நீ பற்ற வச்சுன்னா வாழை மட்டையை பற்ற வச்சுன்னா அது பற்றவே வைக்காது, என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட்டு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் மூச்சா போடுற மாதிரி இருக்கும். சூப்பர்வைசர் சேலரி ஒன்று தான், பட் 4 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பானா பண்ண மாட்டான். ஒருத்தண்டா 10 நிமிஷம் நிற்பான், ஒருத்தண்ட 4 மணி நேரம் நிற்பான். ரைட்டா? அப்போ வந்து 1-to-1 அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி காசு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாத எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? வாட் இஸ் கால்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், வாட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்? டைரக்ட் if your expenditure directly attributable to produce a product or rendering a service அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட்லி attributable to produce a product or rendering service அப்படின்னா that is called indirect expense. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இப்போ வந்து நான் வந்து ஒரு மார்வாடின்னு வச்சுக்கோ. என்ன மார்வாடியோட தொழில் என்ன? வட்டிக்கு விடுறது. குப்புசாமின்னு ஒருத்தர் தான் நகை எடுத்துன்னு வரான். நான் என்ன பண்ணுவேன், அந்த நகையை வாங்கி உரசி பார்த்து அதுலேருந்து உரசும் போது கொஞ்சம் தங்கத்தை எடுத்து வச்சுப்பேன். அந்த நகையை இடம் போடுறேன், 2 பவுன் இருக்கு. எப்போ எவ்வளோ காசு வேணும்? 2 லட்சம் வேணுங்கிற. ஐயோ அது இப்போ வித்தாலே 2 லட்சம் தான் போகும், நான் எப்படி அவ்வளோ தருவேன்? 60 1 தருவேன். 1,20,000 1 ரூபா தர முடியுமா? இல்லை 1.5 லட்சம் கொடுங்கம்மா. சரி அப்படி இப்படின்னு பேசி 1.5 லட்சம் கொடுத்துருவேன். இன்னைக்கு 1 மாதம் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான், அந்த 1.5 லட்சம் வட்டி கொடுக்கணும் அவன். இல்லை வட்டியை கொடுக்க மாட்டான்னா 1 வருஷத்துல அது மொழி போட்டு நான் நகையை விற்று காசாக்கிடுவேன். அவள் தான் மொழி போச்சு. ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவன் வந்து வட்டி கொடுக்குறான்ல, அவன் வந்து எனக்கு கொடுக்குற வட்டி அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவனுக்கு செலவு. ஏன்னா அமௌண்ட் போயிட்டு என்ஜாய் பெனிஃபிட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய காசை 6 மாதம் கழிச்சு கொடுக்குறான், அதுக்கு அவன் வட்டி கொடுக்குறான். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். ரைட்டா? இப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது அவனுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். பட் மார்வாடினா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா அது எனக்கு டைரக்ட் இன்கம். எனக்கு அது இன்டைரக்ட் இன்கம் கிடையாது, டைரக்ட் இன்கம். ஏன்னா என்னுடைய தொழிலே வட்டி கொடுக்குறது தான். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா, பேங்க் வந்து உனக்கு கொடுத்துருக்கு, அதுக்கு வட்டியை உன்கிட்ட கலெக்ட் பண்ணுது, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரக்ட் இன்கம். நீ பேமெண்ட் பண்ணுற உனக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எது டைரக்ட் எது இன்டைரக்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி பிஎல்ல மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னா 6 குரூப் இருக்கு. என்னென்ன இருக்கு? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் குரூப். பேலன்ஸ் ஷீட்ல மொத்தம் 9 குரூப் இருக்கு. அதில் லைபிலிட்டி சைடில் 3 இருக்கு. கேபிட்டல், லோன், கரண்ட் லியாபிலிட்டி. லைபிலிட்டி சைடில் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? கேபிட்டல், லோன், கரண்ட் லியாபிலிட்டி. ஜிஎஸ்டி வந்த புதுசுல சொன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனிக்கு நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ முதல் யார் போட்டிருப்பா? நான் தான் போட்டிருக்கேன். கம்பெனி என்னது, முதல் என்னது, உழைப்பு என்னது, லாபம் என்னது. லாபம் யாரு சொல்ல? என்னது. இவன் என்ன சொல்றான், கவர்மெண்ட்டை பார்த்து நியூஸ் வந்த புதுசுல, ஐயா கம்பெனி என்னது, உழைப்பு என்னது, லாபம் என்னது. ஆனா நான் என்ன சொல்றேன், டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் இருக்கு, இந்த டாக்ஸை நான் வச்சுக்கிறேன், லாபத்தை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. கவர்மெண்ட் வச்சுக்க வேண்டிய டாக்ஸை நான் வச்சுக்கிறேன், லாபத்தை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. கணபதி ஐயர் பேக்கரி கதை மாதிரி இருக்கு இதை கேட்டா. ஓகேவா? கணபதி ஐயர் பேக்கரி கதை இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ரைட்டா? எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, காமெடியா சொன்னா கூட இதுல பொய்திருக்கிற உண்மை என்னன்னா, இவனுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி வித்தா 10% தான் டாக்ஸ், 10% தான் மார்ஜின். அதுவும் கடனுக்கு வித்துட்டானா முடிஞ்சு போச்சு கட்டு. ஆனா கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28% டாக்ஸ், 18% டாக்ஸ். முதல் போட்டவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்ட். அப்புறம் ஏன் பிளாக் மணி நம்மகிட்ட வராம இருக்கும்? டாக்ஸ் எல்லாம் குறைக்கணும். ஓகேவா? இப்பதான் ஒரு புத்தி வந்து 5%, 18 2 கேட்டகரியா வச்சிருக்கேன். அதுவே பத்தாது, 18 இருக்கக்கூடாது, 5 12 அப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து ரொட்டேஷன் ஆகும், மக்கள்கிட்ட ஃப்ளோ ஆகும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த பிஸ்னஸ்.
ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கால்டு கேபிட்டல். ஓகேவா, தட் இஸ் கால்டு கேபிட்டல். அடுத்தது லோன். லோன் அப்படிங்கிறது என்னன்னா அமௌண்ட் பாரோடு அவுட் சைடர்ஸ் ஃப்ரம் த, வெளியில இருந்து நம்ம வாங்கியிருக்கோம், அதான் அவுட் சைடர் ஃபண்ட், தட் இஸ் கால்டு லோன். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி. வாட் இஸ் கால்டு கரண்ட் லைபிலிட்டி? வித்தின் 1 இயர்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய, கேஷா பேமெண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டி. வித்தின் 1 இயர்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன, கரண்ட் லைபிலிட்டி. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல என்னென்ன வரும்? 6 வரும். ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ், கரண்ட் அசெட்ஸ். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி இந்த கிளாஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இந்த 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சுவேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் 4 பாட்டில் தண்ணி குடிக்கிறேன், 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு. டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் சீனிவாசா நீ 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் குடிக்கிறது, எல்லாம் ஹார்ட் பேஷண்ட் போகிறேன். டாக்டர் சொன்னதை விடவும் நான் வந்து 3 மடங்கு அதிகமாக குடிக்கிறேன், 4 மடங்கு அதிகமாக குடிக்கிறேன். அது ஏன்னா கத்துற இல்லையா த்ரோட்டு ஒய்ஃபுக்கு தெரியா திட்டுவா. கம்பானியன் யூசர்ஸ் ஜாயின்டா, இன்னைக்கு கம்பானியன் யூசர் ஜாயின்டு லேப்டாப்ல யாராவது பார்க்குறீங்களா? நீ பேசினா கேட்காது, பேசாத வேண்டாம். ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? உடனே நம்பர் சொல்லுவான், லேண்டு, பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் வேற, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் வேற, ரெண்டையும் தனித்தனியா பார்க்கணும். ஃபிக்ஸட் அசெட்ங்கிறது வேற, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் வேற. ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறதுனா என்னன்னா மொத்தம் 3 கிரைட்டீரியா, அந்த 3 கிரைட்டீரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அதுக்கு பேரு ஃபிக்ஸட் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசெட். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அரிசி வாங்கியிருக்கேன், பருப்பு வாங்கியிருக்கேன், புளி வாங்கியிருக்கேன், எண்ணெய் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு? நான் சாப்பிட்றதுக்கா? இல்லை, விற்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட் கிடையாது, ஸ்டாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசெட். ரெண்டாவது கண்டிஷன், த லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர். அந்த அசெட்டோடைய லைஃப் டைம் வந்து 1 இயருக்கு மேல இருக்கணும், அப்பதான் அது ஃபிக்ஸட் அசெட், இல்லைன்னா இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர். மூணாவது கண்டிஷன், த அசெட் டு பி புட் டு யூஸ் இன் த பிசினஸ். பிசினஸ்ல யூஸ் பண்ணணும், அப்பதான் அது ஃபிக்ஸட் அசெட். ஸோ ஃபிக்ஸட் அசெட்னா என்னன்னா இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஃபிக்ஸட் அசெட். என்ன கண்டிஷன்? இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசெட், லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர், த அசெட் டு பி புட் டு யூஸ் இன் த பிசினஸ். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசெட், இல்லைன்னா ஃபிக்ஸட் அசெட் இல்லை. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரிலாம் சொல்றேன். ஜி ஸ்கொயர் இருக்கு, ஆனா லேண்ட் பில்டிங் வீடோட விற்கிறான், லேண்டை வீட்டோட விற்கிறான். அவனுடைய P&L ஸ்டாக், அவனுக்கு அது ஸ்டாக். நீ ஆபீஸ் போறதுக்கு அதுல ஒரு லேண்ட் வாங்குற, இல்ல பில்டிங் வாங்குற, லேண்ட் வித் பில்டிங், அது உனக்கு ஃபிக்ஸட் அசெட். ஜி ஸ்கொயருக்கு எது ஸ்டாக்கா இருக்கோ அது உனக்கு ஃபிக்ஸட் அசெட். உன்னுடைய ஆபீஸ்க்கு சரவணா ஸ்டோர்ல போட்டு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குற, கம்ப்யூட்டர் அதெல்லாம் வாங்குறாரு, சரவணா ஸ்டோருக்கு அது ஸ்டாக்கு, அவன்கிட்ட நீ வாங்குற, ஓன் பிசினஸ்க்கு வாங்குற, இது விற்க போறது இல்லை, இது உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ், ஃபிக்ஸட் அசெட். எம்எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் விற்கிறவன் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறான், கிரைண்டர், மிஷின் அதெல்லாம் விற்கிறான். அவனுக்கு அது ஸ்டாக்கு. அவங்ககிட்ட நீ போய் ஒரு மெஷினுக்கு வாங்குற, உன் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போய் வாங்குற, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்து அது வந்து ஃபிக்ஸட் அசெட். சொல்லுங்க.
ஹலோ, சொல்லுங்க. மெசேஜ் கிளாஸ் ஆகும், இன்னும் முடிக்கல. டைம் இன்னொரு 1/4 மணி நேரம் சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே ஓகே. ரைட்டா? ஸோ ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது 3 கண்டிஷன். இட் ஷுட் நாட் பி a trading asset, லைஃப் டைம் டு பி கிரேட்டர் than 1 year, asset to be put to use in the business. 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அது ஃபிக்ஸட் அசெட். இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைட் இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் அசெட். ஒரு எக்ஸாம்பிள், நான் மளிகை கடை வச்சிருக்கேன். அந்த மளிகை கடையில் ஒரு யானையை வாங்கி கட்டி வச்சிருக்கேன். கண்டிஷன் நம்பர் 1, இட் ஷுட் நாட் பி a trading asset. நான் வாசலில் கட்டி வச்சிருக்கிற யானை ஃபிக்ஸட் அசெட் கிடையாது. சாரி, ட்ரேடிங் அசெட் கிடையாது. ரெண்டாவது கண்டிஷன், லைஃப் டைம் டு பி கிரேட்டர் than 1 year. அந்த யானை 1 வருஷத்துக்கு மேல உயிரோட இருக்கும். மூணாவது கண்டிஷன், the asset to be put to use in the business. பிசினஸ்ல நான் பயன்படுத்த வாங்கிருக்கேன், வாங்கி வாசல்ல கட்டி வச்சிருக்கேன், அது இந்த கம்பெனிக்கு ஃபிக்ஸட் அசெட்னா கிடையாது. ஸோ ஃபிக்ஸட் அசெட்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா அது ஃபிக்ஸட் அசெட், இல்லைனா இல்லை. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். நம்முடைய பணத்தை சம்பாதித்துக்கிட்டு இருக்கணும் வித்தவுட் அவர் எஃபர்ட். அதுதான் முக்கியம். என்னுடைய பணத்தை சம்பாரிச்சா அதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன், மாசம் 50,000 சம்பளம் வாங்குறேன். அந்த 50,000 சம்பளத்தை வாங்கி அப்படியே கொண்டு போய் பீரோல வச்சேன்னா அந்த 50,000 அப்படியே தான் இருக்கும். அந்த 50,000க்கு இந்த மாசம் ஒரு டிவி வாங்க முடியும்னா அதே டிவி அடுத்த மாசம் போய் பார்த்தா 50,500 ரூபா, 51,000 1000 ரூபாய் ஏறி இருக்கும். ஸோ ப்ராடக்டோட வேல்யூ ஏறும். ஆனால் வீட்டில் பீரோவில் வச்ச போனால் அப்படியே தான் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? உண்டியலில் போட்ட காசு மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, நான் வேலை செஞ்சு மாசம் 50,000 சம்பாதிச்சுட்டே இருப்பேன். இது ஒரு மூலை. நான் போன மாசம் சம்பாரிச்ச 50,000த்தை நான் ஷேர்லயோ பேங்க்லயோ டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டி சம்பாதிச்சுட்டு இருப்பேன். தட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ராமசாமின்னு ஒருத்தன் இந்தியன் பேங்க்ல போயிட்டு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றான். ஓகேவா? அது அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அதே ராமசாமி பேங்க் வாசல்ல உட்காந்துருக்கான். அப்படி மேனேஜர் வராரு, ஏங்க சார் இங்க உட்காந்துறீங்க? இல்ல சார், இந்த 50,000 பேங்க்ல போடுறேங்க, அதுக்கு வட்டி வரணும்ல. வரும், ஏன் போயா? இல்ல சார், இந்த 50,000 யாரு கொடுக்க போறீங்க? குப்புசாமின்னு ஒருத்தன் வருவான், அவன் வட்டி கேட்டு. ஐயோ, இந்த குப்புசாமிக்கு லோன் கொடுக்காதீங்க சார், என் காசை தூக்கி கொடுத்துறாங்க, வேற என் காசா கொடுங்க. என்ன இவன் ஒழுங்கா திருப்பி தர மாட்டான், தெரியாதவங்களுக்கு அப்படின்னு. இதான் வேலை. அந்த மாதிரி பண்ணினா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பிசினஸ்னு பேரு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, மணி மேக்ஸ் மணி வித்வுட் அவர் எஃபர்ட். தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இனி ஒன்று சொல்லட்டுமா? நம்மள்ட்ட நிறைய ரூபாய் நோட்டு இருக்கு. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், இத்தனை ரூபாய் நோட்ல ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்து வை. அந்த மாதிரி எடுத்து வச்சேன்னா உன் கையில காசு சேரும், லக்ஷ்மி சேரும், இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஏதோ ஒரு நோட். மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். ஷேர் மார்க்கெட்ல ஒரு 15,000 போட்டு போய் ஐபிஓல அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். தெரிஞ்சுக்கோ ஐபிஓனா என்ன, தெரிஞ்சுக்கோ, சம்பாதி. ரைட்டா? மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட் இஸ் கால்டு இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன். சரவணா ஸ்டோர் ஹேவிங் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். கோடம்பாக்கத்துலேருந்து அடையாறு, அடையாறுலேருந்து குரோம்பேட்டா, அப்படி டிரான்ஸ்ஃபர். டிவிஷன், அசோக் லேலண்ட், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஸ்டோர், சர்வீஸ் டிவிஷன்ஸ். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஆசெட். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அமௌண்ட் பெய்டு டு என்ஜாயபிள். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாயபிள். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணின செலவு. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் பண்றோம்? அட்வர்டைஸ்மெண்ட் செலவு, அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் பெனிஃபிட். எதுக்காக? சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ரெவென்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். டெஃபர்டுனா ஒத்தி போடப்பட்டன்னு அர்த்தம். ஒத்தி போடப்பட்டதுன்னு அர்த்தம்,
ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை செட்டிநாடு சிமெண்ட் இருக்கு, அம்பாசடரா தோனியை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கான் அட்வர்டைசிங்க்கு. தோனிக்கு வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். அப்ப அந்த 5 வருஷத்துக்கு அவனுடைய போஸ்டர்ஸ், அவனுடைய பேனர்ஸ், அவனுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் இவன் யூஸ் பண்ணிப்பான். ஆதரிஸ்ட். ஆனா ஒரே வருஷத்துல யூஸ் பண்ணிக்க போறேன்னா கிடையாது, 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிப்பான். அப்ப என்ன பண்ணும், தோனி கொடுத்த பணத்தை அமௌண்ட்டுக்கு தோனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த தோனி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறம் பிஎன்எல்ல அந்த வருஷம் எவ்வளவு யூஸா இருக்கு, ஒரு 1 கோடி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி தோனி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்படியே குட்வில் ரைட் ஆஃப் பண்ற மாதிரி பண்ணிட்டே வரணும். தட் இஸ் கால்டு டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என் அக்கௌண்ட்ல ஒருத்தன் பணம் போட்டிருக்கான் 1 லட்ச ரூபா, சவுக்கு சங்கர 90,000 போட்டான, அந்த மாதிரி அம்மா கணக்குல 1 கோடி போட்டான, அந்த மாதிரி. யார் போட்டானே தெரியல, யார் போட்டானே தெரியல, என்ன பண்றது, அதை தூக்கி உண்டியில போட முடியும்? அந்த காசை தூக்கி இன்கம் டேக்ஸ்ல நீ கணக்கு காமிச்சிட்டு 50% டேக்ஸ் கட்டிட்டேன்னா ஓகே, இல்லைன்னா பிரச்சனை. ஸோ நம்ம அக்கௌண்ட்ல யாராவது பணம் தெரியாம போட்டாங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, அப்புறமா ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சு போடு. கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ் வித்தின் 1 இயர். 1 இயர்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ்லாம் கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப் 9 பேலன்ஸ் ஷீட்ல. லைபிலிட்டி சைடு 3, கேபிட்டல், லோன், கரண்ட் லைபிலிட்டி. அசெட் சைடில் 6, ஃபிக்ஸட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச், மிஸ்செலேனியஸ், சஸ்பென்ஸ், கரண்ட் அசெட்ஸ். அடுத்தது செகண்டரி குரூப். செகண்டரி குரூப்புங்கிறது இந்த கேபிட்டல் கீழே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், லோனுக்கு இல்லை இதெல்லாம் வரும், கரண்ட் லைபிலிட்டி கீழே இதெல்லாம் வரும். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறோம். ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், அந்த மாதிரி ரிசர்வ் எடுத்து வைப்போம். தட் இஸ் கால்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது செக்யூர்டு லோன் ஆர் அன்செக்யூர்ட் லோன் வெர்சஸ் ஓவர் டிராஃப்ட். முதல்ல செக்யூர்டு லோன்னா என்ன, அன்செக்யூர்ட் லோன்னா என்ன? எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சொந்தமா, அந்த ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி நான் லோன் வாங்கியிருக்கேன். நான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியுமானா விற்க முடியாது. விற்கணும்னா அந்த லோன் அடிச்சாதான் விற்க முடியும். என்கிட்ட நகை இருக்கு, கொண்டு போய் பேங்க்ல வச்சிருக்கேன். பேங்க்ல வச்ச நகையை வாங்கி என்னால் விற்க முடியுமா? பேங்க்ல வச்ச நகையை கடன் அடிச்சாதான் அவன் நகை கொடுப்பான், இல்லைன்னா எங்கேருந்து கொடுப்பான். தட் இஸ் கால்டு செக்யூர்டு லோன். வாத்தியார் பக்கம் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்காரு, ஒரு 10,000 கொடுப்போம், வந்துடும் காசு. அது அன்செக்யூர்ட் லோன். Secured or unsecured loan, amount has been credited into my account. Once the amount is credited, the interest liability starts. ஓகேவா? நான் ஒரு 10 லட்ச ரூபா நீ கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் நீ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவா. இமிடியேட்லா ஐ ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ நாள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கு கட்டணும். பட் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், மளிகை கடை வச்சுருக்கேன். என் மளிகை கடையில் 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. நான் போய் பேங்க்கில் கேட்குறேன், கரண்ட் அக்கௌண்ட்டில் என்கிட்ட வச்சுருக்கேன், ஐயா இந்த மாதிரி 1 கோடி சரக்கு இருக்குது, எனக்கு ஒரு 50 லட்சம் ஓடி கொடுங்கன்னு கேட்குறேன். மேனேஜர் அவனுடைய பிஸ்னஸ் அசஸ் பண்ணிட்டு 40 லட்சம் தரேங்கிறாரு. ஸோ என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் 40 லட்சம் சாப்பா குத்திடுவான், ஓடி லிமிட் 40 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓடியில் அக்கௌண்ட்னா என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கோ இல்லையோ, என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கோ இல்லையோ 40 லட்ச ரூபா வரைக்கும் என்னுடைய ஓடி லிமிட் வரைக்கும் நான் செக்கு கொடுத்தேன்னா அந்த அமௌண்ட் பாஸ் ஆகும். பணம் இல்லைன்னு திரும்பி வராது. தட் இஸ் கால்டு ஓடி. அந்த ஓடி எதை பேஸ் பண்ணி தரான்? கரண்ட் அசெட்ஸ், ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தரான். ஸோ செக்யூரிட்டி லோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியாது. பட் ஓடி அக்கௌண்ட்ல ஸ்டாக்கை நீ சேல்ஸ் பண்ண முடியும். ஓடிக்கும் செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன் செக்யூர்ட் லோன் யூ கேனாட் செல் த ப்ராப்பர்ட்டி unless you settle the loan. But in the case of overdraft, you can sell your stock. Finished goods உன்னால சேல் பண்ண முடியும், அப்பதான் கட்டவே முடியும். ரெண்டாவது, in secured loan amount has been credited into your account. உன் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவான். பட் இன் overdraft only limit is fixed. மூணாவது, interest payable. Once amount is credited into your account,
யுவர் liability ஸ்டார்ட்ஸ். எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட்டாக இருக்குது, எனி கிரெடிட்டாக இருக்குது, அன்னிலேருந்து உன்னுடைய liability இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். யூ ஹாவ் டு ரீபே த லோன் அமௌண்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். பட் இன் கேஸ் ஆஃப் ஓவர் டிராஃப்ட், how much amount you utilized? My limit may be 40 lakhs, but I utilized only 10 lakhs அப்படின்னா I have to pay interest only for 10 lakhs, not for the entire 40 lakhs. அதே மாதிரி என்னுடைய ப்ராப்பர்ட்டியை செக்யூர்ட் லோனில் சேல் பண்ண முடியாது, பட் ஐ கேன் செல் த குட்ஸ் இன் ஓடி. தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓடி, செக்யூர்ட் லோன் ஆர் அன்செக்யூர்ட் லோன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் லியாபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், கடமைகளும் வரிகளும். அப்படியா? டியூட்டி அப்படின்னா என்ன? இஃப் a tax levied on goods, it is called duty. For example, துபாயிலேருந்து எங்கள் மாமா வந்தாரு தெரியுமா கதை உனக்கு? வரும்போது ஒரு டிவி கொண்டு வந்தாரு. அந்த டிவிக்கு 10,000 டியூட்டி கட்டி கொண்டு வந்தார். பொருள் மேலே போட்டா டியூட்டி, ஆள் மேலே போட்டா டாக்ஸ். பொருள் மேலே போட்டா டியூட்டி, ஆள் மேலே போட்டா டாக்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், இதெல்லாம் டாக்ஸ். ஜிஎஸ்டி டியூட்டியா டாக்ஸ்னா ஜிஎஸ்டி டாக்ஸ், ஏன்னா இட் இஸ் லெவிட் ஆன் யுவர் செல்லிங் ஆக்டிவிட்டி. ஜிஎஸ்டி இஸ் டாக்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார், இந்த சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். யாரு கிரெடிட்டார் யாரு டெட்டார்னு. ஏன் அப்படின்னா, நானே கிராமத்துலேருந்து வந்தவன், மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அப்போ ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. வார என்ன பண்ணுவேன், ஹிண்டு பேப்பர் வாங்குவேன். ஹிண்டு பேப்பர் வாங்கி அதை பெரட்டி பார்ப்பேன். மணமகன் தேவை இங்கிலீஷில் பார்ப்பேன். பிரைடும் போட்டிருக்கும், பிரைடு குரூமும் போட்டிருக்கும். எனக்கு எதை பார்க்கறதுன்னு தெரியாது. பிரைடை பார்க்கறதா பிரைடு குரூம் பார்க்கறது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் பூரா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணு வேலைக்கு போகிறான், பையனும் வேலைக்கு போகிறான். பொண்ணும் படிச்சிருக்கேன், பையனும் படிச்சிருக்கேன். பிரைடா பிரைடு குரூமா எதை பார்க்கறது தெரியாமல் நான் பாட்டுக்கு திருப்பூர்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அதே மாதிரி தான் வேலை பார்க்கும்போது சன்ட்ரி கிரெடிட்டார்னா யாரு, சன்ட்ரி டெட்டார்னா யாரு படிக்கும்போது எனக்கு தெரியாது. வேலை பார்க்கும்போது கூட எனக்கு ஒழுங்காக தெரியாது. போகும்போது தான் தெரிஞ்சுட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு ஐடியா தோணுச்சு. இது எனக்கு புரியல, இதுக்கு ஒரு கான்செப்ட் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு. பர்ச்சேஸ் யார் நல்லா பண்ணுவா, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். லேடிஸ், ரைட், ஓகே. சேல்ஸ் யார் நல்லா பண்ணுவா, ஜென்ஸ். அவன் தலையில் மிளகா கட்டு, மிளகா அரைச்சிட்டு. அப்போ வந்து நான் டேலி யார்ட்டையும் போய் படிக்கவே இல்லை. இதான் என்னுடைய சக்ஸஸ் கான்செப்ட். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வாரமும் அந்த காலத்தில் ஃப்ரீ ஆடுன்னு ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர் வாங்கி பார்ப்பேன். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கேட்டால் தெரியும். இப்போ இருக்கிற OLX அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற OLX இருக்கு இல்லையா, இந்த ஆப், இது அப்படியே பிரிண்ட் ஃபார்மேட் இருந்தால் அதான் ஃப்ரீ ஆடு. ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வரும். அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த பேப்பரில் அந்த வாரம் ப்ராடக்டோட ப்ரைஸ்லாம் இருக்கும். 2 வீலர்லாம் என்னென்ன 2 வீலர் என்னென்ன ரேட்டு, செல்ஃபோனில் என்னென்ன 2 வீலர் என்னென்ன ரேட்டு அப்படின்னு இருக்கும். நான் அதை வாங்கி வச்சுப்பேன். டேலியில் ஒரு கம்பெனி என் பேரில் கிரியேட் பண்ணுவேன். இந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க பற்றியா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாராக வச்சுப்பேன். அந்த காலத்தில் குஷ்பு, நமிதா, KR விஜயா, ராதிகா, இவங்கெல்லாம் எனக்கு சன்ட்ரி கிரெடிட்டார். இந்த பக்கம் நான் விற்கிறது யார்கிட்ட விற்பேன் தெரியுமா, அஜித், ரஜினி, கமல், ஜெமினி கணேசன், இல்லைன்னா கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி ஆட்களுக்காக விற்பேன். இவனுக்கு கடனுக்கு விற்பேன். இவங்கிட்ட இருந்து கேஷை வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன், கான்ட்ரா. அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணுவேன், கான்ட்ரா. அதுலேருந்து இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவேன். யாருக்கு, குஷ்பு, நமிதா, இவங்களுக்குலாம் பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு யார் சன்ட்ரி கிரெடிட்டார் யார் சன்ட்ரி டெட்டார் அப்படின்ட்டு. சன்ட்ரி கிரெடிட்டார்னா யாரு, the person who provided the benefit immediately to me and receive his payment later. எவன் ஒருத்தன் எனக்கு பொருளை இமிடியேட்டா சப்ளை பண்ணிட்டு அதுக்கு வர வேண்டிய காசை பின்னாடி வாங்கிக்கிறானோ அவன் தான் சன்ட்ரி கிரெடிட்டார். Similarly, sundry debtor யாரு, the person who provided the benefit immediately, the person who received the benefit immediately from me, the person who received the benefit immediately from me and received his payment and making the payment later,
இன்னைக்கு என்கிட்ட பெனிஃபிட் வாங்கிட்டு 4 நாள் கழிச்சு எனக்கு தரேன்னு சொல்றான் பார்த்தியா, அவன் தான் டெட்டார். இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாத பிரைடை பார்க்கறதா பிரைட் குரூப் பார்க்கறதான்னு. மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை விட்டுட்டேன். ரைட்டா? இப்போ வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஹிந்து பேப்பர் வாங்குறேன், தினத்தந்தி வாங்குறேன், வேலை வாய்ப்பை படிக்கிறேன், வாரம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விடுறேன். இந்த வாரம் கூட போடுவேன் பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் தான் மளிகை பொருள் நினச்சிக்காதீங்க. ப்ரொவிஷன் தான் என் ஒய்ஃப்ட கேட்டால் மளிகை ஜாமா அப்படிம்பா. ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன? ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் போனஸ். ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் போனஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசட் சைடு. கரண்ட் அசட்ஸ் கீழே மொத்தம் 6 இருக்கு. என்னென்னா ஸ்டாக்கிங் ஹோல்டு. ஸ்டாக்கா இன்வென்ட்ரியா? ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? இன்வென்ட்ரி வேற, ஸ்டாக் வேற. இன்வென்ட்ரிங்கிறது பிக்கர் டேர்ம், வேற ஸ்டாக்குங்கிறது ஸ்மாலர் டேர்ம். ஸ்டாக் மீன்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ், வேற இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரி இன்க்ளூட், அது இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இன்வென்ட்ரி இன்க்ளூட். ஏன்னா AS2 என்ன சொல்லியிருக்கு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 என்ன சொல்லியிருக்குன்னா, இன்வென்ட்ரி டு பி வேல்யூட் எய்தர் அட் காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லெஸ் தான் சொல்லியிருக்கு. இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் தான் சொல்லியிருக்கு, ஸ்டாக் வேல்யூவேஷன் சொல்லவே இல்லை. அப்போ இன்வென்ட்ரிங்கிறது பெரிய டேர்ம். இன்வென்ட்ரி இன்க்ளூடு ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், டூல்ஸ் அண்ட் டேக்கிள் எல்லாம் சேர்த்தா இன்வென்ட்ரி. அடுத்தது டெபாசிட். போஸ்டல் டெபாசிட், ரெண்டல் டெபாசிட், அதெல்லாம் டெபாசிட். டெலிஃபோன் டெபாசிட். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நான் கம்பெனிலேருந்து யாருக்காவது லோன் கொடுத்துருக்கேன், கம்பெனி உள்ளே கொடுத்துருக்கேன் இல்லை வெளியில் கொடுத்துருக்கேன். சன்ட்ரி டெட்டாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெட்டாஸ் அப்படின்னா the person who received the benefit immediately from me and making the payment later. கேஷ், கையில் இருக்கிற கேஷ். பேங்க், கையில் இருக்கிற பேங்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேலியில் 28 குரூப் இருக்குது. இந்த 28 குரூப்பையும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அந்த 28 குரூப்பையும் மனப்பாடம் பண்ணுங்கள். டேலியில் டிஃபால்ட்டாக இந்த 28 குரூப் இருக்குது. ஒரு லெட்ஜர் சொன்னோன்னா அந்த லெட்ஜர் எதுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு உங்களை நீங்கள் கேப்பபிள் பண்ணிக்கணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் 2 தான் பார்க்கணும். ஒன்று, ஒரு லெட்ஜர் எடுத்துட்டோன்னா இந்த லெட்ஜர் எதுக்கு வருது அப்படிங்கிறத சொல்கிறேன், அது முதல் வேலை. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட், இது 2வது வேலை. இந்த 2 வேலையை தான் நீ பண்ண போகிற, பாக்கி எல்லா வேலையும் டேலி தான் பண்ண போகுது. ஸோ இந்த 2 வேலையும் நல்லா பண்ணணும். இதுக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அநேகமாக இந்த 28 குரூப் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. விடைபெறுகிறேன், உங்கள் டேலி சீனிவாசன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆர்ட் ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோ நம்பர் 1, 2, 3 வரிசையாக போட்டுட்டே வரேன். ஸோ தட் எந்த வீடியோ முதல்ல பார்க்கணும், எந்த வீடியோ 2வது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். இது வந்து ஒரு பெனிஃபிட்டு. இன்னிலேருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்முடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். பை.